தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல ஃபியர் அப்படிங்கிற தமிழ் டபுடு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் ஆல்ரெடி தெலுங்குல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ தமிழ் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வேதிகா தான் வந்து பாத்தீங்கன்னா லீட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த படம் ஆரம்பிச்ச விதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரர் கலந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா பில்டப் பண்ணியிருப்பாங்க. ஆனா முடிச்ச விதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பேரலா ரெண்டு வேதிக்காவை காட்டுறாங்க. ஒரு வேதிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரி ஒரு ரிச்சான லைஃப் வாழ்ற மாதிரி காட்டிருப்பாங்க. இன்னொரு வேதிக்கா வந்து பாத்தீங்கன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே காமனா சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு நபரை தேடிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ட்வின்ஸ் சிஸ்டரா இருக்கக்கூடிய இந்து மீது போட்டியன் பொறாம இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுல எந்த வேதிக்கா ரியல் வேதிக்கா, அவங்களுடைய கண்டிஷன் என்ன, அதை எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்துல நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ரியல் வேர்ல்டுக்கும் விஷுவல் வேர்ல்டுக்குமான அந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம், அதே போல டூஸ் அண்ட் இந்த படத்தை சமரைஸ் பண்ணி முடிச்ச விதம், அது ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே போல இந்த படத்துல பேரண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது தங்க பசங்கள் ஏதாவது ஆரம்பத்துல வியர்டா பிஹேவ் பண்ணா அதை முதல்லயே வந்து கவனிக்கணும். அப்படி கவனிக்கல அப்படின்னா அது பெரிய அளவுல எக்ஸ்ட்ரீம்ல போய் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதே போல சைக்கோபோனியா அப்படிங்கிற ஒரு ஹெல்த் கண்டிஷனை பத்தி விழிப்புணர்வு இந்த படத்தில் கொடுத்திருப்பாங்க. அதை தாண்டி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய படம். இதை தாண்டி இந்த படத்துல ஏதாவது பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதே போல ஏன் அப்படின்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண விடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரர் கலந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரி, ஒரு ஆரர் கலந்த போர்ல போகுது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கம்ப்ளீட் சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா முடிச்சிருப்பாங்க. அதே போல திடீர்னு பார்த்தா அந்த படம் ஸ்லோ டவுன் ஆகுது. கதையை நகர்த்தவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தினுடைய காட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, ரொம்ப நார்மலா இருக்கு. அப்படி ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். அது இந்த படத்துல பண்ணாம இருக்காங்க. ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கம்ப்ளீட்டா பெரிய அளவுல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. டைம் இருந்தா இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த வருஷம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.